இப்போ நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சிகள் இதை சாதுரியமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எதிர்கட்சியிலேயே கூட்டணி அமைக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவர் பேரணி நடத்தினார் ராகுல் காந்தி 110 தொகுதிகளில். அதுக்கு அவர் ஒரு அகில இந்திய அளவில் முக்கியமான தலைவர், கட்சியின் முக்கிய தலைவராக அவர் தான் அப்படின்ட்டு கூட்டம்லாம் வந்துச்சு. அதே அளவுக்கு ஈக்குவலாக லாலு பிரசாத் பையனும் தேஜஸ்வியும் உள்ளே போகிறார். அவர் கார் ஓட்டுறாரு, இவர் கூடவே ஜீப்பில் நிற்கிறாரு, இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அப்போ அவருக்கும் கூட்டம் வருது. இப்போ எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே. வெற்றி தான் முக்கியம், இலக்கு வெற்றி தான் அப்படின்னு சரி செஞ்சு போயிருமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இடம் வாங்கும் போது முன்னப்பின ஆகுங்க. எல்லா இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும். நீங்க ஒரு வாக்கு சதவீதத்தை அடிப்படையா வச்சு தங்களுக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் வச்சு கூட்டணியா உட்கார்ந்து அவங்க பேசுவாங்க. நீங்க இந்த கூட்டணியினுடைய அமைப்பும் அந்த பேச்சுவார்த்தையை எளிமையா தீர்க்கிற மாதிரிதான் இருக்கு. தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை ஆனா இல்ல. நீங்க எந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவனுக்கும் காரெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் கார் ஓட்டினாரு, ஏன்னா அவர் அவமானப்படல. நான் ஒரு தலைவருக்கு என்னது, நானும் தானே தலைவன், இன்னும் சொல்ல போனா நான் தாயா பீகாருக்கு தலைவன், நீ வேணா டெல்லியில தலைவனா இருக்கலாம், உனக்கே நான் கார் ஓட்டணும்லாம் நினைக்கல. அவ்வளவு நட்போட கார் ஓட்டினாங்க. வீட்டுல போய் அவர்லாம் லாலு பிரசாத் யாதவ் எல்லாம் சோறாக்கி கறி குழம்பு வச்சு கொடுத்தாரு. கறி குழம்பு செய்வது எப்படின்ற வரைக்கும் நெருக்கமா இருக்கிறாங்க. நீங்க ஒரு அரசியலை தாண்டிய ஒரு புரிதலும் நட்புணர்வும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு புரிதல் இருக்கு, வெற்றி தான் இலக்கு, அதை நோக்கி அவங்க பேசி முடிச்சுக்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான இடங்களை பெற்ற மோடி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பின்னணி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஒரு தோல்வி பின்னடைவு அப்படின்னாவே ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற பேச்சு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தன்னுடைய தோல்வி அங்க வரக்கூடாது அப்படின்னு அவங்க பல்வேறு வியூகங்களை வகுக்கலாம்ல. அரசியல்ல வியூகம் வகுக்காமல இல்லைங்க. ஆனா அந்த வியூகம் இந்தியா கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் எப்படி வேறுபடும்ன்றதா. பாஜக கூட்டணியில சேர்ந்து பாஸ்வானுடைய கட்சியில அவர் பையங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு என்ன அடிமையா, பாஜகவினுடைய அடிமையா நானு, நான் எல்லா என்னுடைய மாநிலத்தினுடைய மொத்த தொகுதியிலையும் தனிச்சு நான் நிக்கிறேயா, நான் பாக்குறேன் உன்ன அப்படின்னு அறிவிக்கல. அவங்க தாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2வது முதலமைச்சர் யார் என்பதை 1 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாஜக.